அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திகலா. இந்த வீடியோவில் சிவன் கண் கூட எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது ஏற்கனவே நாம் போன கூடையில் சொன்ன மாதிரி தான் அடிப்பாக அதே மாதிரியே இப்படி போட்டுக்கிறோம். அது வந்து 2 கட்டு கூடைங்கிறதுனால 24 பூ போட்டுச்சு. இப்போ இது வந்து ஒரு 3 கட்டுக்கு பக்கமாக ஒரு 2 கட்டு அது போக எக்ஸ்ட்ரா ஒயர்களே இருந்ததுன்னு போட்டு ஒரு 3 கட்டுக்கு பக்கமாக இதில் ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு வந்து 5.5 அடி போட்டிருக்கிறேன். 5.5 அடி போட்டு 2 8 10 12 அகலம் வந்து 13 போட்டிருக்கிறேன். நீளம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூ போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த கூடையில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 5 30 நீளத்தில் 30 போட்டிருக்கிறேன். அகலத்தில் 13 போட்டிருக்கிறேன். நம்மளுக்கு கூடைக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கிறதுனால இப்படி நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் போடணும் அப்படின்னா நான் 2 கட்டு கூடையில் போன தடவை கூடை எப்படி பின்னுறதுங்கிறதுல அளவு அக்யூரேட்டாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த அளவு எடுத்திங்கனாவே போதும் 2 கட்டு கூடைக்கு. இதில் எப்படி சிவன் கண் போடுறதுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ சிவன் கண்ணுக்கு நம்ம கீழிருந்து சிவன் கண்ணாவே ஆரம்பிக்கலாம். கீழே வந்து நார்மலாக நம்ம பின்னிட்டு மேலேருந்து சிவன் கண்ணு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ நான் மேலேருந்து இப்படி போட்டுக்கலாம். இதிலிருந்து இப்போ உங்களுக்கு 2 லைனு வர இந்த ஒயரில் இப்போ போடுறேன். இப்போ இதுதான் ரன்னிங் ஒயர் நம்மளுக்கு. அதுபோக ராமர் பச்சை இந்த சிகப்பு இந்த 2 பாக்ஸாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி இந்த 3 வரி வந்ததுக்கு நாம் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ஒயரில் ஆரம்பிக்கிறேன். இப்போது சிவன் கண்ணுக்கு நம்ம நார்மலாக எப்பவும் போல் ரன்னிங் ஒயர் சுற்றி போட முடியாது. ஏணிப்படி முடிச்சுங்கிறோம்ல அதுதான் போடணும். ஒவ்வொரு லைன் வந்தால் ஏணிப்படி முடிச்சு நம்ம எக்ஸ்ட்ரா லைன் வர்றதுக்குலாம் தான் உங்களுக்கு கூட போட்டால் தான் அது எப்படின்னு புரியும். இப்போ இதுக்கு எப்பவும் போல் இந்த அளவு நாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டுட்டு நார்மலாக ஃபஸ்ட்டு இதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு பூ தள்ளி நம்ம எங்கே வேணால் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் இந்த 2 வரி போடுறேங்கிறனால இங்கேருந்து போடுறேன். இங்கேருந்து அப்படியே ஏணிப்படி முடிச்சு அப்படியே லைனாக வந்துக்கு. இப்போ 2வது பூலிருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நார்மலாக நாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் நாம் ரன்னிங் ஒயர் வந்து இப்படி மடிச்சுக்கிறோம். இப்படி ஒரு சுற்றி இப்படி இதை மடித்து இப்படி போடுறோம். இது வந்து நார்மல் பூ. இப்போ இது நார்மலாக போட்டாச்சுங்களா. இனி வந்து சிவன் கண்ணுக்கு வந்து ஒரு பூ நார்மலு ஒரு பூ வந்து நாம் மாற்றி போடணும். அப்போ தான் அது சிவன் கண்ணுங்கிறதுக்கு பூ நல்லா இருக்குது. இப்போ இப்போ ஏற்கனவே போட்ட ரன்னிங் ஒயர் இப்படி வச்சுக்கலாம். இப்படி இருக்கிறத இப்படி மடித்து வச்சுக்கிறோம். பக்கத்தில் இருக்குதா இந்த ஒயரை எப்போவுமே நாம் வந்து இப்படி பூ போடுவோமா, இதுக்கு வந்து அப்படி இல்லை. இப்படி பூ போடுறோம். இந்த உள்கடை வந்து அந்தல் இல்லாத இப்படி இருக்கணும். இப்படி இது நல்ல பக்கம், இது உள்கடை இப்படி இருக்கணும். இப்படி வச்சு இந்த பக்கம் இப்படி ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்குங்களா, இப்படி நம்ம எடுத்து விட்டோமா, இந்த ஒயரை எடுத்து இப்படி உள்பக்கம் இந்த பெருவிரலை இந்த உள்கடையில் இப்படி வச்ச மாதிரி வச்சு இப்படி ஒரு திருப்புறோம். இப்போ நாம் எப்பவும் போல் இப்படி திருப்பிடக்கூடாது. இந்த உள்கடையில் இந்த பெருவிரல் உள்பக்கமாக இப்படி வச்சு இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வைக்கிறோம். இந்த விரலில் இது இப்படி பிடிச்சிக்கலாம். இப்போ இங்கே நம்ம இந்த பக்கம் பூ முதல் வளைச்சோமா, அது எடுத்து இப்படி இழுத்து இதுக்குள்ளே பூத வச்சுக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க. இது நார்மலாக பின்னனதில் இப்படி போட்டால் ஃபஸ்ட் லைன் மட்டும் இப்படி முக்கோணமாக வர்றதுக்குள்ளாத இப்படி ஒரு வித்தியாசமாக இப்படி வரும் பாக்ஸு. இப்போ மறுபடியும் அடுத்த பூ வந்து நம்ம நார்மலாக போட்டுக்கலாம். நார்மலாக எப்பவும் போட்ட மாதிரியே தான், உங்களுக்கு 2 கட்டு கூடையில் சொல்லி கொடுத்த மாதிரியே தான் இப்போ அடுத்த பூ இப்படி போடுறோம். இது நார்மல் பூ. இப்போது ரன்னிங் ஒயரை இப்படி வச்சுக்கிறோம். இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒயரு இதுதான் சிவன் கண்ணுக்கு போடுறதுக்கு. பக்கத்தில் இருக்கிற ஒயரை இப்படி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி நாம் எப்பவும் போடுற கூடைக்கு இப்படி வைக்கிறோமா, அப்படி வைக்கக்கூடாது. இதையே இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கிறோம். இது நல்ல கடை உள்கடை இப்படி வர மாதிரி இப்படி வைக்கிறோம். இப்போது இந்த ஒயர் ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி பெருவிரல் சொன்ன மாதிரி அதை பெருவிரல் இப்படி வச்ச மாதிரி வச்சு
இப்படி போடுறோம். இப்படி போட்டு இந்த ஒயரை இழுத்துக்கலாம். இழுத்து இதில் போட்டுக்கிறோம். ஒன்று வந்து நார்மல் முடிச்சு ஈஸியாக போடுவோம். இது 2 தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு பழகி. இப்போ பாருங்கள், இது நார்மலுக்கு முடிச்சு, இது சிவன் கண் முடிச்சு. இனி என்ன போடணும், அடுத்தது நார்மல். இப்போ சிவன் கண் போடையில் இப்படி வி ஷேப்பில் வரும், இப்படி மேலே. இப்போ பாருங்கள், மறுபடியும் அடுத்தது நார்மல் முடிச்சு போட்டுக்கலாம். இது நார்மல் எப்பவும் போல். இனி அடுத்தது சிவன் கண்ணுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வச்சுக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சு இந்த ரன்னிங் ஒயரை பெருவிரல் இப்படி வச்ச மாதிரி வச்சு இதில் உள்ள போத வைக்கிறோம். இந்த ஒயரை இழுத்து இதில் இப்படி போத வச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க. இது சிவன் கண். இது நார்மல் முடிச்சு, இது சிவன் கண் போட்டாச்சு. இனி மறுபடியும் நார்மல் முடிச்சு. நார்மல் முடிச்சுக்கு நாம் ரன்னிங் ஒயரை இப்படி வைக்கிறோம். வச்சு இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி சுற்றி நாம் இப்படி நார்மல் முடிச்சு போட்டுக்கிறோம். இனி அடுத்தது சிவன் கண். சிவன் கண்ணுக்கு ரன்னிங் ஒயரை இப்படி வச்சுக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மடிக்கிறோம். இப்படி மடித்து அதுக்கு மேலே ரன்னிங் ஒயரை பெருவிரல் இப்படி வச்ச மாதிரி வச்சு, ஏன்னா திரும்பக்கூடாது அதுக்கோசரம் இப்படி வச்சு இப்படி உள்ளே போத வச்சுக்கலாம். இப்படி உள்கடையில் இப்படி வச்சு அதையே இது கரெக்டாக இப்படி பண்ணி இப்படி உள்ளே போட்டு இப்படி இழுத்து இதையும் ஹோல்குள்ளே போத வச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க சிவன் கண். இப்போ இந்த லைன் பூரா போட்டுட்டு கார்னர் திருப்பியில் உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கார்னர் வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இப்போது கார்னரில் எப்படி திருப்பி போடுறதுன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ சிவன் கண் முடிச்சில் இப்போ போட்டு நிற்கிது. இப்போ சாதா முடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கு இது சாதா முடிச்சு போட்டாச்சு. நீ அடுத்தது இந்த கார்னர் பகுதியில் நாம் இப்படியே சுற்றி வர்ற மாதிரி தான், அந்த கூடைக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த ஒயரை இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இப்படி திருப்பி வச்சுட்டு அதே சிவன் கண் முடிச்சு தான் இப்படி போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், கார்னர் பகுதியில் இப்படி திரும்பி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 2 லைனுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ மறுபடியும் எப்பவும் போல் சாதா முடிச்சு சாதா போட்டுட்டு இனி மறுபடியும் சிவன் கண். ஒரு பூ சாதா பூ, ஒரு பூ சிவன் கண். சிவன் கண் பூ மட்டும் போட்டு பழகிட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு அது நம்ம ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. இப்படியே சாதா பூனி எடுக்குது. இது வந்து ஒவ்வொரு சுத்துக்கும் இருக்கா லேடர் நாட்டு ஏணிப்படி முடிச்சில் தான் மறுபடி மாறுற மாதிரி இருக்கும் ஒயரு. அதுவும் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இது சிவன் கண். இப்போ பாருங்கள், இது சாதா, இது சிவன் கண். இது சாதா, இது சிவன் கண். இப்படி வி ஷேப்பில் அது 2க்கு இடையில வரும். சாதா முடிச்சுக்கிட்ட இப்படி ட்ரையாங்கல் ஷேப்பில் இது ஷேப்பில் வித்தியாசமாக வரும். இது மட்டும் வி ஷேப்பில் இப்படி வரும். இதே மாதிரி தான் நீ ஒவ்வொரு கார்னரும் இப்படியே தான் திருப்பிக்கிறோம். நீ ஏணிப்படி முடிச்சு போடையில் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு 2 லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போடையில் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வந்துட்டு இப்போ 2வது லைனுக்கு வந்துட்டேன். இப்போ கார்னர் பக்கம் எப்படி மறுபடியும் போடுறேன் அப்படிங்கிறதா. இப்போ இந்த முடிச்சு சாதா முடிச்சு முன்னாடி போட்டிருக்கிறேன். இது சிவன் கண் முடிச்சு இதுக்கு போட்டுக்கிறேன். இப்போ
இப்படி போடையில் நம்மளுக்கு மேலே இப்படி வி ஷேப் மாதிரி வரும், கீழேயும் நல்லா இதுதான் சிவன் கண்ணுங்கிறது. இப்படி அழகாக இப்படி வர்றது இப்படி சிவன் கண். இப்போ இது சிவன் கண் போட்டாச்சு. இனி சாதா போட்டுக்கிறேன். கார்னர் பக்கம் எப்பவும் போல் நான் பாட்டுக்கு என்ன கொஞ்சம் இழுத்து டைட்டாக போடணும், ஒரு 2-3 லைனுக்கு. அப்படி போட்டோம்னா கார்னர் பக்கம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இப்படி போட்டுக்கலாம். இப்போ சாதா போட்டுட்டேன். இப்போ இதுக்கு சிவன் கண் போட்டுக்கிறேன். சிவன் கண் இப்படி போட்டாச்சு. இது ஒரு அரைக்கூடை அளவுக்கு ஆனால் உங்களுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறதும் புரியும். இப்போ அந்த ஆரம்பத்தில் இப்படி போடுறதுனால ஒயர்களுக்கு கசகசன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து லேடர் நாட்டு போட்டுக்கணும். இப்போ இங்கேருந்து இப்படி சுற்றி போயிருக்கிறோமா, இப்போ இங்கே வந்து முடிஞ்சிருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு நாம் லேடர் நாட்டு போட்டுக்கணும். இப்போ லேடர் நாட்டு போடுறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற பூவை இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி கொஞ்சம் கீழே எடுத்து இப்படி எடுத்து இந்த ஒயரை இப்படி மேலே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த போட்டிருக்கிற பூவை இப்படி பிரிச்சுக்கிறோம் லேடர் நாட்டுக்கு. இப்போ நாம் ஏற்கனவே சுற்றி வந்திருக்கிறோமா இந்த ரன்னிங் ஒயரு, இந்த ரன்னிங் ஒயரை வந்து இது இப்படி மடித்து இதையும் இப்படி மடிச்சுக்கணும். உள்கடை ஒன்றா வர்ற மாதிரி இது இப்படி ரன்னிங் ஒயரை இப்படி மடித்து இந்த ஹோல்குள்ளே இது இப்போ வச்சுக்கிறோம். ரன்னிங் ஒயரு இப்படி உள்கடை ஒன்றா வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். ஹோல்குள்ளே வச்சுட்டோம். வச்ச கடைசியில் இங்கே மேலே இருக்கிற ஹோலை இப்படி டைட் பண்ணி இந்த ஒயர் எடுத்து இப்போ பாருங்கள், இந்த லூஸ் பண்ணோமா, இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது இழுத்து இது இப்படி டைட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் இப்படி இருக்குதா, இந்த ரன்னிங் ஒயர் வந்து இப்படி இழுத்துக்கலாம். இப்படி இழுக்கையில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே எங்கேயுமே வராது. இப்போது எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடிச்சிருக்கிறோங்கிறதே தெரியாத அளவுக்கு ஆகி இந்த ரன்னிங் ஒயர் வந்து இதுக்குள்ளே வச்சு இப்படி பேக் சைடு இப்படி எடுத்துட்டோம். இப்போ நாம் இப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால இதே கலர் போடுற மாதிரி இருந்தால் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்போ நாம் எந்த ஒயரில் வச்சுருக்கிறோமோ அதிலிருந்து அடுத்த பூவுக்கு இப்படி எடுத்துக்கணும். எடுத்து இப்படியே நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம். இதே கலராக இருந்தால் இப்போ நான் கலர் மாற்றுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒயர் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் இப்படி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கடைசியில் லாஸ்ட்டாக கூட திருப்பியில் இது சொருகிக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒயர் மாற்றுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் இந்த ஒயர் போடுறேன். இனி இந்த ஒயர் தான் பாக்ஸாக வரும். இந்த இது ஒரு இந்த பெட்டி அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நாம் அதுக்கு என்ன பண்ணணும், எப்பவும் போல் நான் எப்போ ஆரம்பிக்கிற மாதிரி தான் இப்படி முதல்ல ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இது சாதா முடிச்சு போட்டோமா, இந்த ஒயர் வந்து கடைசியில் நம்ம சொருகிக்கலாம். இப்போ மறுபடியும் அடுத்தது இந்த இடத்துக்கு சிவன் கண் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடம் சிவன் கண் வந்துருச்சு. அடுத்தது சாதா. இனி நாம் சிவன் கண் போட்டுக்கலாம். இன்னும் சாதா கூடைன்னா ஒரே மாதிரி பின்னிகிட்டே போவோம். இதுக்கு கரெக்டாக நேரம் வச்சு ஒரு பூ இது ஒரு பூ சிவன் கண்ணுன்னு இப்படி மாறி மாறி போட்டுகிட்டே வரணும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பூ சாதா சிவன் கண் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு இப்படி சுற்றி போய் இப்படி வரையில் இந்த பூவில் வந்து இப்படி நிற்கில நாம் லேடர் நாட்டு இங்கே போட்டுட்டு மறுபடியும் இதிலிருந்து ஆரம்பிச்சுக்கணும். ஒரு பாதி அளவு இந்த அளவு ஆணும் கடைசியில் உங்களுக்கு எப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஒரு 5-6 லைன் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அப்போ வந்து நல்லா புரியும். இப்போ வந்து இந்த ஒயர்களாக ரொம்ப கசகசன்னு இருக்கிறதுனால லேடர் நாட்டு நான் சொல்கிறது கரெக்டாக புரியாது. ஒரு இந்த அளவு ஆகிக்கிட்டு அப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு பாதி அளவு போட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கூட இது வரைக்கும் இப்போ நான் இங்கே ஆரம்பித்த மாதிரி அன்றைக்கி காமிச்சிருந்தேன். இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ 8 லைனு பாக்ஸ் டைப்பு இப்படி வந்தாச்சு.
இப்போ வந்து இதை வந்து நான் முடிக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு இந்த இடம் எப்படி முடித்து அடுத்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்படி சுற்றி 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 போட்டு போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடம் இப்போ நார்மல் முடிச்சு போடுறேன். இப்போ நார்மல் முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதுக்கு சிவன் கண்ணு திருப்பி வச்சு இப்போ இது சிவன் கண் போட்டாச்சு. இப்போது நாம் பாருங்கள், இந்த 2 ஒயரு ஒரே மாதிரி நிற்கிது, ஒரு 2 பூவும். இப்போ நாம் இதிலிருந்து ஆரம்பித்து போய் இப்போ சுற்றி வந்து இங்கே நின்றுருக்குறோம். இப்போ இதை வந்து எப்படி இதில் கோர்த்து வாங்கிறது தான் பார்க்கலாம். இப்போ இந்த ஒயர் வந்து இப்படி தனியாக வச்சு இப்படி மடக்கி பாருங்கள், இப்படி மடக்கி இப்படி வச்சுக்கணும் இந்த ஒயரை. இப்போ ஏற்கனவே ஆரம்பித்த பூ இருக்குல்லங்க, அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். அதையே இப்படி லூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பூவை லூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி வச்ச மாதிரி வச்சுக்கிறோம். அந்த பூவை ஏற்கனவே இருந்த பூவை இப்படி லூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ மேலே இருக்கிற ஹோலில் இதையும் உள்ளே விட்டுக்கலாம். இப்போ லூஸ் பண்ண இதில் மேலே இருக்கிற ஹோலில் விட்டுட்டு இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், அந்த லூஸ் பண்ணதோட இது அது எடுத்து நாம் இதில் கோர்த்து வாங்கிக்கலாம். கோர்த்து வாங்கி இது இப்படியே டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணி நாம் இந்த ஹோல்குள்ளே விட்டது இப்படி இழுத்துக்கிறோம். இவ்வளோதாங்க. இந்த ஒயர் வந்து இப்போ பூ பாருங்கள், எதில் ஆரம்பித்தோன்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் வந்து நாம் வந்து சொருகிக்கலாம், கூட திருப்பி சொருகியில் நம்ம சொருகிக்கலாம். இப்போ இது வரைக்கும் இப்போ முடிச்சிருக்கிறோமா, நாம் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இதில் நாம் கோர்த்து எல்லாம் வாங்கிட்ட பூவை இப்போது இங்கேருந்து நாம் ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்த ஒயருக்கு எப்பவும் போல் சாதா பூ தான் போட்டுக்கிறோம். இவ்வளோ கேப் விட்டுக்கிறோம். துண்டு ஒயர் இப்படி விட்டு இதை நாம் வந்து லாஸ்ட்டாக சொருகிக்கலாம். இப்போ இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நார்மல் பூவு, இது சிவன் கண் போட்டுக்கலாம். நாம் இந்த லைன் எப்பவும் போல் இப்படியே போயிட்டு வந்துட்டு நாம் இந்த லாஸ்ட்டாக இந்த இடம் வந்து பூ நிற்கல இதில் நாம் லூஸ் பண்ணி இதை கோர்த்து வாங்குவோம். இப்போ இந்த ஒரு லைன் எப்படின்னு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் சிவன் கண் எப்படின்னா, இப்போ பாருங்கள் 2 ஒயர் ஜோடியாக இருக்குது. 2 ஒயர் இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஜோடியாக இருக்கிற ஒயருக்கு இங்கே நார்மல் பூ தான் போடணும். இந்த இடைவெளிக்கு அடுத்த பூ வர்றது சிவன் கண் போடணும். இப்போ பாருங்கள், இது ஜோடியாக இருக்கிறதுக்கு இதுக்கு நார்மல் பூ இப்படி போட்டுக்கலாம். இப்போ போட்டோமா, இப்போ இந்த ஒயர் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, இப்போ ஜோடியாக இருக்குது. இப்போ இந்த பூவுக்கு இடையில இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம சிவன் கண் தான் போடணும். அதை ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இப்படி சிவன் கண் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த ஒயர் பாருங்கள் ஜாயிண்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பூவோட ஒயரு. அடுத்தது இதுக்கு நாம் நார்மல் பூவு இதை முடிச்சிட்டோம்னா அடுத்தது பாருங்கள், இந்த பூவுக்கு இடையில டிஸ்டன்ஸு இப்படி பார்த்தாவே தெரியும். இப்படி ஜோடியே இருக்கிறதுக்கெல்லாம் இது போட்டுட்டு இது வந்து சாதா, இங்கே இடைவெளி இருக்கிறதுனால இது சிவன் கண், இது சாதா, இது சிவன் கண். இப்படித்தான் ஏகமே இப்படியே போட்டே வரணும். ஒரு ரவுண்டு போட்டுட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு லைனு இப்படி சுற்றி போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நாம் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ நாம் வந்து இதுக்கு வந்து பாருங்கள் இடைவெளி இருக்குதா, இதுக்கு சிவன் கண் போட்டுக்கலாம். இப்போ 2 பூ ஜாயிண்டாக இருக்கா, இதுக்கு நார்மல் முடிச்சு. ஒரு பூ நார்மல், ஒரு பூ சிவன் கண். இப்போ இது இடைவெளி இருக்குது, இந்த பூக்கு இடையில
இப்போது இதே சிவன் கண்ணை இப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 2 இது ஜாயிண்ட்டாக வந்தாச்சு. இப்போ இது ஆரம்பித்த இடம். இப்போ நம்ம ஒரு சுற்றி போட்டு வந்த பூவு இது. இப்போ இதில் வந்து இந்த பூவில் இந்த ஒயரை கோர்த்து வாங்கணும். அது எப்படின்னா, இப்படி நான் போட்டு இருக்கிற ஒயரை இப்படி நம்ம மடித்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி மடித்து இப்படி வச்சுக்கலாம். இது இப்படி இருக்கணும். இப்போ இந்த பூவை ஆரம்பித்த பூ இப்படி லூஸ் பண்ணிக்கிறோம். இது இப்படி எடுத்து மேலே இப்படி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஒயரு, இந்த ஆரம்பித்த பூவு, இந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணி இப்போ நாம் ஏற்கனவே இங்கே மடக்கி வச்சுருக்கிறோமா, இந்த லூஸ் பண்ணதில் இப்படி உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டு இந்த ஒயரை இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி இப்போ லூஸ் பண்ண ஒயர் இந்த இருக்குங்களா, இதை எடுத்து இதில் இப்படி பூத வச்சுக்கிறோம். பூத வச்சு டைட் பண்ணோம்னா இந்த ஒயரையும் இழுத்துக்கலாம், இந்த ஒயரையும் இழுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரை இழுத்துட்டோமா, இப்போ இந்த ஒயரை இப்படியே கீழே இருந்து தான் எடுக்கணும். கீழே இருந்து இப்போ இந்த பூவில் கோர்த்து வாங்கிட்டோம். இப்போ அடுத்த பூவிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்போ அந்த ஒயரை கோர்த்து வாங்கின ஒயரை பின்பக்கம் இருக்குது வாங்க, இந்த ஒயரை இப்படி கோர்த்து வாங்கின ஒயரை இப்படி எடுத்துட்டா அடுத்த பூ ஃபஸ்ட்டு எப்போவுமே நார்மல் முடிச்சு தான் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நார்மல் முடிச்சு போட்டுக்கலாம். அடுத்தது சிவன் கண். இப்படியே இது நார்மல், இது சிவன் கண், இது நார்மல் சிவன் கண், இப்படியே போட்டு வந்து இந்த இடம் மறுபடியும் இந்த இடம், இந்த பூ இங்கே வரும். இதில் கோர்த்து வாங்கி மறுபடியும் அடுத்ததுலேருந்து இப்படி எடுக்கணும். இப்படியே தான் ப்ராசஸ்ங்க போட்டுகிட்டே இருக்கிறது தான் வேலை. இது கூடையை முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், கூடை இந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்போ இதோட முடிக்க போகிற இந்த லைனோட இப்போ இதுக்கு சாதா முடிச்சு எப்பவும் போல் போட்டுக்கலாம். இப்போ வி ஷேப்பில் தான் இருக்குது, இதுக்கு சாதா முடிச்சு. இப்போது இந்த பூக்கு இடைவெளி இவ்வளோ இருக்குது. இது வந்து சிவன் கண் முடிச்சு. நல்லா பார்த்துங்க. இப்படி வி ஷேப்பில் இருந்தால் இந்த பூ போட்டு அடுத்தது சாதா. இப்படி இடைவெளி இருந்துச்சுன்னா இந்த சாதா முடிச்சு போட்டு இந்த இடைவெளி இருக்கிறதுக்கு சிவன் கண். இதுதான் நம்மளுக்கு இது 2 ஒயர் ஜோடியாக வரும். இங்கே கேப்பு வரும், மறுபடியும் ஜோடியாக வரும், கேப்பு வரும். ஜோடியாக வர்ற இடத்துல நம்ம சிவன் கண் போட்டு சாதா போடுறோம். மறுபடியும் இதே மாதிரி கேப்பு வந்துச்சுன்னா மறுபடியும் இங்கே சிவன் கண், மறுபடியும் இந்த வியாக வர்றதில் சாதா. இப்போது ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரை மடக்கி வச்சுட்டு இந்த ஒயரை இப்படி எடுத்து விட்டுக்கிறோம். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் உயரமாக வரட்டுன்னு நான் கொஞ்சம் ரொம்ப ஒயர்களை இப்படி குட்டியாக வர வரைக்கும் போட்டுட்டேன். இப்படி லூஸ் பண்ணி இதையை நாம் இப்படி திருப்பி வச்சுருக்கிறத இதில் இப்படி சொருகிக்கிறோம். சொருகிட்டு இதையும் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி இதை வந்து இதில் இப்படி கோர்த்து வாங்கிக்கிறோம். இப்போ இந்த ஒயர் இப்படி இழுத்துக்கலாம், இது இழுத்துக்கலாம். அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நாம் எங்கே ஆரம்பித்தோன்னே தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது இந்த ஏணிப்படி முடிச்சு போடுறதுனால. இங்கே உள்ள இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி மேலே படியேறுற மாதிரி வரும். இதை ஏணிப்படி முடிச்சு இப்போ கூட முடிச்சாச்சு. இப்போ இது இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கூடையை திருப்பி சொருக வேண்டியது தான்.
இப்போ சொருகிறதுக்கு இப்படி 4 முனை பகுதியும் இப்படி உள்ளே அழுத்தி விட்டுக்கலாம். நாலு முனைப்பகுதி அனுப்பி விட்டு இந்த ஓரத்தை இப்படி நல்லா மடக்கணும். நாம் எப்படி இது பண்ணாலும் கூட ஒன்றும் ஆகாது. இப்படி நல்லா விரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி வச்சு இப்படி அழுத்தினோம்னா கூட நம்மளுக்கு அழகாக திரும்பி கொடுத்துரும். இது வந்து நம்மளுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கோசரம் கூடையே இப்படி திருப்பிக்கிறோம். அவ்வளோதாங்க, கூடை திருப்பியாச்சு. இப்போ நம்ம சொருகி முடித்தோம். கடைசியில் கூடையை மறுபடியும் திருப்பிக்கலாம். ஒவ்வொரு ஒயரும் ஜாயின் பண்ணையில் நம்மளுக்கு இந்த துண்டு ஒயரு இருக்குது. இதையும் நம்ம இப்படி சொருகிக்கணும். அதாவது ஒயர்களுக்கு இப்படி ஆப்போசிட் பக்கம் இப்படி சொருகிக்கணும். இதுகளை இப்படி சொருகிக்கலாம். எல்லாமே சொருகணும்னா ஏணிப்படி முடித்து பாருங்கள், இப்படி இதாக வரும். இப்போ நாம் எங்கேருந்து வேணால் சொருக ஆரம்பிச்சுக்கலாம். நாம் அப்படி போட்டோம்னா தான் நம்ம லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துலேருந்து சொருகணும். இது அப்படி இல்லை. நாம் போட்ட பூவிலிருந்து 3வது பூ 1 2 3 3வது பூவில் இப்படி சொருகணும். இப்படி ஒரு 10 பூ இப்படி சொருகி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சிவன் கண்ணுங்கிறதுனால ஒரு பூ மாறி மாறி வரும். ஒரு பூ இந்தளவு வரும் சொருகிறதுக்கு, ஒரு பூ இந்தளவு வரும். இப்போது இதையை வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கணும். இப்படி அழுத்தி விட்டு நாம் எப்பவும் போல் சொருகிக்கலாம். எல்லா ஒயர்களையும் இப்போ ஒரு பூ மாறி வரும். இப்படி அதுக்கு இப்படி சொருகணும். ஒரு பூ இந்தளவு வரும். நார்மல் கூடைன்னா ஒரே மாதிரி சொருகுவோம். இப்படி மாறி மாறி தான் வருங்க. இப்படித்தான் இது ஒரு மடக்கு மடக்கணும். இப்படி 3வது பூலிருந்து தான் போடணும். நாம் சொருகிறது இப்படி 3வது இதிலிருந்து இப்படி சொருகிட்டு வரணும். ஏகமே சொருகி இதே மாதிரி இப்படி சொருகிக்கணும். இப்போ ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கூடையெல்லாம் சூப்பராக எல்லாம் திருப்பி சொருகி வச்சுட்டேன். ஜாயின் பண்ண இடங்கள்லாம் அதுக்கு நேராக இப்படி போட்டாச்சு. இப்போ லேடர் நாட்டுங்கிறது பாருங்கள், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி ஏறி வருது. இதுதான் லேடர் நாட்டு. இந்த லேடர் நாட்டுனால இன்னொரு உபயோகம்னா நம்ம எங்கே கூட ஆரம்பிச்சிருக்கிறோங்கிறதே தெரியாது. எங்கே முடிக்கிறோம், எங்கே ஆரம்பிச்சிருக்கிறோங்கிறதே தெரியாது. நீட்டாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. நம்ம இப்போ ஃபினிஷிங் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் சொருகியாச்சு. இனி திருப்பிக்கலாம். திருப்புறதுனால நான் முதல் சொன்ன மாதிரியே தான் 4 மூலை சைடும் இப்படி முதல்ல உள்ளே அழுத்தி விட்டுக்கணும். இப்படி நல்லா அழுத்தி விட்டு அது போக இந்த ஓரங்க இப்படி நிமித்தி விட்டுக்கணும். இப்படி நிமித்தி விட்டோம்னா மட்டும்தான் நம்ம மறுபடியும் உள்ளே இருந்து இப்படி இது பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. ரப்பர் பந்து மாதிரி தான். நம்ம எவ்வளோ அழுத்தினாலும் அது ஒன்றும் ஆகாது கூட. இப்போ நம்ம உள்ளேருந்து இப்படியே நார்மலாக சொருகினோம்னா நம்மளுக்கு சிரமமாக இருக்குது. திருப்பி சொருகிட்டோம்னா எல்லா ஒயரும் நீட்டாக சுத்தமாக சொருகிடலாம். கூட முடித்தோடனே அப்படியே சொருகணும் அப்படின்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எல்லா கார்னர் பகுதியுமே இப்படி கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம்.
இப்போ கூடை முடிச்சோடனே நம்ம இப்படியே சொருகணும்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம திருப்பிட்டோம்னா நம்ம உள்பகுதி கூட நல்லா சொருகிக்கலாம். இவ்வளோதாங்க சிவன் கண் கூடை. நீ கூடை முடிச்சுட்டு நீ எப்படின்னு உங்களுக்கு அந்த கைப்பிடி போட்டுட்டு எப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா திருப்பினதுனால கொஞ்சம் ஒடுக்க இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதை கரெக்டாக எடுத்து விட்டோம்னா சரியாக இருக்குது. கைப்பிடி போட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், கூடை போட்டு கைப்பிடியும் போட்டாச்சு. சிவன் கண் கூடை கீழே குமிழ்களும் வச்சாச்சு. எந்த பிசுறும் தெரியறதுக்கு இல்லாத கைப்பிடியும் போட்டிருக்குறோம். இந்த கைப்பிடி வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படிங்கிறது போடுறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.